வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அட்டகாசமான ஒரு மாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாம்பழம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. இது ஹிமாம் பசந்த். இதில் அந்த டேகோடவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது நல்ல டேஸ்டியான ரகம். எங்கள் வீட்டு வாசலில் இந்த ரகம் தான் நான் வச்சுருந்தேங்க. ஒரு 30 சின்ன மரம் தான், ஒரு 10 அடிக்கு இருக்கும். ஒரு 30 காய்கிட்ட பிடிச்சிருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழம். கரெக்டாக பழுத்த ஸ்டேஜில் நான் அப்படியே வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் போன வாரம் மழையும் காற்றும் அதிகமாக வந்ததில் சின்ன மரங்கிறனால அதனுடைய கிளைகள் தாங்காமல் உடஞ்சி போச்சு. அதனால் என்னால் அதை வீடியோவாக கொடுக்க முடியல. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரகங்க. எங்கள் வீட்டு பக்கம் யாராவது வந்தாங்கனாலே எனக்கு ஒரே ஒரு காயாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தரைக்கு கீழேயே ஒரு 3 அடியிலேயே தொங்கும். குழந்தைங்க கூட போய் பறிச்சிடலாம். அந்த மாதிரி மரத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் நம்ம மண்ணில் அவ்வளோவா பிடிப்புத்தன்மை இல்லை. நாங்கள் இருக்க பக்கம் சரள மண், அதனால் பிடிப்புத்தன்மை இருக்காது. அதனால் மரங்கள் வேர் சட்டுன்னு காஞ்சிரும், இல்லைன்னா சாஞ்சிரும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதுலேயே தான் இவ்வளோ தூரம் செடிங்க வளர்த்திட்டு இருக்கிறேன் நான். சரி பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக உரம், ஆர்கானிக் உரம், அந்த பஞ்சகவ்யம், மீன் அமிலம் அந்த மாதிரி கொடுத்து ஒவ்வொன்றும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் இந்த ஹிமாம் பசந்த் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரகங்க. நம்ம இயற்கையாக பழுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியில் நம்ம வாங்கவே மாட்டோம் இதில் சாப்பிட்டோம்னா. இது கிராஃப்டட் ரகம். இது எப்படியும் காய்க்கறக்கு 2 வருஷம் ஆகும். தரையில் இடம் இருக்குங்கிறவங்க மட்டும் இதை வைக்கலாம். நம்ம தொட்டிகள்லாம் வச்சோம்னா அவ்வளோ ரிசல்ட் கிடைக்காது. பெரிய பேரலில் வைக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க, மாடியில் வைக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும் ஆனால் பேரலில் வைக்கிறேன் அப்படின்னா வைக்கலாம் தாராளமாக. 2 வருஷம் ஆகும் காய்க்கறக்கு. ஆனால் பழங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மற்ற ரகங்களில் கூட கொட்டை பெருசாக இருக்கும், பழம் கம்மியாக இருக்கும். இது கொட்டை சின்னதாக இருக்கும், பழம் நிறையா நல்ல ஃப்ளஷோடு இருக்கும். அதனால் நல்ல மாமரம், நல்ல டேஸ்டியான ரகம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லிஸ்ட்டில் போடலிங்க, உடனே தீந்துடும். அதனால் நான் லிஸ்ட்டில் போடல. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு கூட கேட்டு வாங்கிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.